எனக்கு புரியல. என்ன உங்க அப்பா வீட்டு காசு எடுத்து குடுக்குறீங்க ரூ. 1000. ஏன்னா இவங்க பண்றது எப்படி இருக்குன்னா, நம்ம தமிழர் பண்பாட நான் சொல்றேன் பிரதர். ஒரு உதவி நீங்க ஒருத்தருக்கு செஞ்சீங்க அப்படின்னா அதை சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லி காட்டுறதுக்கு அந்த உதவியை செய்யாமலே இருந்துடலாம்னு சொல்லுவாங்க. இது உதவி கூட இல்லை, நீங்க செய்ய வேண்டிய வேலை. நீங்க 2021 கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒண்ணு, அதையும் உருப்படியா செய்யல. எல்லாருக்கும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு தகுதி வாய்ந்தன்னு ஆரம்பிச்சிங்க. அதையும் 3 வருஷம் கழிச்சு தான் குடிச்சிங்க. 3 வருஷமா கொடுக்காம ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ என்ன சொல்றீங்க, எல்லாருக்கும் கொடுக்க போறோன்றீங்க. வர செப்டம்பர் 15லேருந்து எல்லாருக்கும் கொடுக்க போறோன்ற ஒரு கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ 4 வருஷமா ஏமாத்திட்டீங்களா? முதல்ல 3 வருஷம் ஏமாத்துனீங்க, 2 வருஷமா 3 வருஷமா முதல்ல கொடுக்கல. அதுக்கப்புறம் அதுக்கு சேர்த்து நீங்க வந்து அரியர்ஸ் வச்சா கொடுத்தீங்க, அதையும் கொடுக்கல. நீங்க கொடுக்க ஆரம்பிச்சதும் அரைகுறை, கொடுக்கறதும் அரைகுறை, இப்போ கொடுக்க போறதும் அரைகுறை தான். ஆனால் நீங்கள் சொன்ன எதையுமே செய்யாமல் அரைகுறையாக செஞ்சுட்டு ஏதோ நீங்கள் பிச்சை போட்டு நான் வாங்குற மாதிரி அவ்வளோ கொச்சப்படுத்துறீங்க. ஒரு 1000 ரூபாய் நீங்கள் மாதம் எங்கள் வரியிலேருந்து காசை எடுத்து எங்களுக்கு கொடுக்குறதுக்கே ஏதோ உங்கள் அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுக்குற மாதிரி திமுக சொத்துலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. இல்லை முரசொலிக்கு அவ்வளோ அறக்கட்டளை இருக்கு, அவ்வளோ சொத்து இருக்குது, அதுலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. என்கிட்ட வாங்குற வரி பணம், அதுக்கு நீ எனக்கிட்டே வரியை வந்து வசூல் பண்ணுற. டபுள் மடங்கு ஆகிட்ட எல்லாத்தையும். கரண்ட் பில் ஏற்றிட்ட, சொத்து வரி ஏற்றிட்ட, பால் விலை ஏற்றிட்ட, அரிசி பருப்பு தக்காளி வெங்காயம் அன்றாடம் நம்ம பயன்படுத்துகிற எல்லாத்துலேயும் விலையை வருது. இந்த விலை உயர்வை கட்டுப்படுத்தி தான் 1000 ரூபாய் நானே மிச்சம் பண்ணியிருப்பேன். என்கிட்ட இருந்து பிடுங்கி என்கிட்ட கொடுக்குறத ஏதோ நீங்கள் வந்து உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் கொச்சைப்படுத்துறது.